ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அமெரிக்கன் பிரிஞ்சால் அதை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த பிரிஞ்சால் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குக்கிங்குள்ளே போயிடலாம். வாங்க. இதை பாருங்கள், இந்த பிரிஞ்சால இப்படி ரவுண்டா கட் பண்ணி வைக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி இலை போடணும். நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டீஸ்பூன் வினிகர், சால்ட் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடணும். வெங்காயம், இந்த இலை, மிளகு, வினிகர் எல்லாம் இதுல சேர்த்துருக்கோம். ஒரு 3 to 4 minutes இதுல அப்படியே கொதிக்க விடணும் தண்ணிய. இப்ப பாருங்க, இந்த தண்ணியில கொதிக்கிற தண்ணியில இந்த கத்திரிக்காவை சேர்க்கணும். ஒரு 3 minutes வச்சா போதும். இப்ப பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு. இதுக்கு மேல வெந்தா ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதனால இப்போ இந்த 3 minutes வெந்தா போதும். இப்ப நம்ம எடுத்துடணும். இந்த கத்திரிக்காவை தண்ணி நல்லா வடிச்சு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இதுல தண்ணி இழுக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு டிப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 2 எக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும். இப்போ பாருங்க, மைதா மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல இது போட்டு எக்ல போட்டு பீட் பண்ணும் நல்லா. இந்த எக்கோட எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை இதை எடுத்து அதுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும். பாருங்க, இப்படி டிப் பண்ணி போடணும். இப்ப பாருங்க, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்ல மாத்திடலாம். இந்த பிரிஞ்சால் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு ஷார்ட்டான டேஸ்டியான சைட் டிஷ்ஷு. இப்போ சாம்பார் சாதம், தயிர் சாதம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.